ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க இந்த சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டரா ஆட் ஆயிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கன்சாலிடேஷன் மேக்ரோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் இருந்து இன்ஃபர்மேஷனை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஒர்க் ஷீட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் இருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஒர்க் புக் நேமையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்சர் பண்ண போகிறோம் ஒரு காலமில். ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எந்தெந்த ஒர்க் புக்கில் இருந்து எவ்வளவு டேட்டா வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணியிருக்கோங்கிறது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே ஆட்டோமேஷன் டூல் கன்சாலிடேஷன் மேக்ரோ வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கில் இருந்து எப்படி எடுக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே மேக்ரோவில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் தான். டேட்டாவை நம்ம கன்சாலிடேட் பண்ணும்போது சைடில் ஒரு காலமில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒர்க் புக்கோட நேமை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு ஃபோல்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OneDriveல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது, சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஒர்க் புக் இருக்குது. 2017, 2018, 19, 20, 21. ஸோ இது ஒவ்வொரு ஃபைல்லையுமே நமக்கு வந்து சேல்ஸ் டேட்டா இருக்குது. நேம் வைஸாக சேல்ஸ் டேட்டா இருக்குது. இதில் நமக்கு எந்த டேட் இன்ஃபர்மேஷனும் இல்லை. இயர் வைஸாக நமக்கு சேல்ஸ் பர்சனோட நேமு, சேல்ஸ் கவுண்ட் மட்டும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, நமக்கு எந்த ஒர்க் புக்கில் எவ்வளவு டேட்டா இருந்துங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ 2018லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேம் இருக்கும், சேல்ஸ் டேட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கவுண்ட் இருக்கும். பட் நமக்கு எந்த ஒர்க் புக்கில் இருந்து நமக்கு கன்சாலிடேட் ஆகுதுங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த சோர்ஸ் பாத்தை வந்து நான் இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OneDriveல இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த ஒர்க் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட் இங்கே ப்ரௌஸ் பண்ணிட்டேன். இப்போ கன்சாலிடேட் அப்படின்ற இங்கே ஒரு டேட்டா அப்படின்னு இருக்குது பாருங்கள். கன்சாலிடேட் டேட்டான்னு ஒரு ஷீட் இருக்குது, செகண்ட் ஷீட்டு. இதில் நமக்கு டேட்டா இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ பாருங்கள், டேட்டா வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ டேட்டா கொலேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ நான் போயிட்டு இங்கே செக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நமக்கு இங்கே நேம் சேல்ஸ் டேட்டா வந்து அந்த 5 ஒர்க் புக்ஸ்ல இருந்து நமக்கு கொலேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 275 நேம்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட சேல்ஸ் டேட்டாவும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுது கரெக்டாக. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எந்தெந்த ஒர்க் புக்ல இருந்து எவ்வளவு நேம்ஸ் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒவ்வொரு டைம் போயிட்டு நம்மளோட சோர்ஸ் டேட்டாவில் நம்ம ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தேர்டு காலமில் வந்து ஒரு ஃபைல் நேம்னு சொல்லிட்டு ஒரு காலம் நேம் அசைன் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் இப்போ 2017னா 2017, 2018னா 2018. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபைல் நேமையும் கேப்சர் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சம் அடிஷ்னல் கோடு வந்து நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே கிளியர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். டேட்டா கிளியர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது. இப்போ போயிட்டு நான் செகண்ட் ஷீட்டில் பார்க்குறேன், டேட்டா வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஒன் மோர் டைம் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். டேட்டா கொலேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இங்கே போயிட்டு செகண்ட் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டா கொலேட் ஆகிடுச்சு. பட் நமக்கு ஃபைல் நேம் எது இப்போ எது 2017, எது 2018, 19, 20ங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஸோ அதை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோடில் வந்து சம் அடிஷ்னல் கோடு வந்து இன்க்ளூட் பண்ணி அதை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டெவலப்பர் டேப் போயிடுறேன். இங்கே வந்து பாருங்கள், மாடியூல் 1ல் நம்ம ஆல்ரெடி வந்து கோடு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து dim ad as stringன்னு சொல்லிட்டு நான் வந்து காமனாக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஃபர்ஸ்ட் கிளியர் டேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் கோடு இந்த கன்சாலிடேஷன் இந்த எக்ஸல் ஷீட்டில் கன்சாலிடேட் டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த ஷீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கோடு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ப்ரௌஸ் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸலில் டிசைன் பேஜில் இங்கே ப்ரௌஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து அந்த மேக்ரோ லிங்க் பண்ணி கிளியரில் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் மேக்ரோ லிங்க் பண்ணிட்டோம், அசைன் பண்ணியிருக்கோம். ப்ரௌஸ் பட்டனில் வந்து இந்த பாத்தை ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கோடு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஏடி அப்படின்ற வேரியபிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து செலக்டட் ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த E12 செல்லில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் E12 தான் நமக்கு நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாத் இருக்குது, மெர்ஜ் பண்ணியிருக்கோம் ஃபியூ செல்ஸை. ஸோ இது வந்து அந்த ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான அந்த பாத்தை ப்ரௌஸ் பண்ணி நம்ம E12 வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபைல் கொலேட்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ரைட் ஆரோ கிரீன் இருக்கு இல்லைங்களா, கோ பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த ஃபைல் கொலேட்டர் அப்படின்ற மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் வந்து பேசிக்காக இந்த மேக்ரோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இதில் நம்ம எப்படி அந்த ஃபைல் நேமை கேப்சர் பண்ண போகிறோங்கிறத இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி கோடு அதுக்கும் க்ரியேட் பண்ணிட்டேன். கமெண்ட் பிளாக் போட்டு நான் வந்து இங்கே வந்து கோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், அது இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது வந்து அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, அந்த ஃபைல் சேவ் ஆகிறது, அந்த பிளிங்கிங் ஆகிறது, இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு விசிபிள் இருக்காது. ஸோ இப்போ நான் டிஎஃப்ஏ அப்படின்ற வேரியபிளில் ஈக்குவல் டு டிரெக்டரி அந்த ஏடியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடியில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரௌஸ் பண்ணி பாத்தை வந்து இங்கே E12 வச்சுருப்போம், அதை நம்ம வந்து ஏடிக்கு ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாத்தில் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு கன்கார்டினேட் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் டபுள் கோட்டில் ஸ்டார் டாட் ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த பாத்தில் இருக்கிற எல்லா ஃபைலையும் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, நம்ம இப்படி கொடுக்கும்போது. ஸோ இப்போ டூ அன்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கோடையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ டூ அன்டில் டிஎஃப்ஏ ஈக்குவல் டு பிளாங்க்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் இந்த டூ அன்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஎஃப்ஏ அப்படின்ற வேரியபிளில் நமக்கு எப்போ பிளாங்க் வருதோ அப்போ வந்து இந்த லூப் எக்ஸிட் ஆகிடும். டில் அதர்வைஸ் வந்து நமக்கு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் எப்போல்லாம் நமக்கு ஃபைல் நேம் இதில் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து உள்ளே போயிட்டு ஈக்குவல் டு பிளாங்காக இருந்தால் இதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எப்போ அது வந்து நாட் ஈக்குவல் டு பிளாங்க்னு வருதோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைல் நேமை கேப்சர் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது 5 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். பிகாஸ் நமக்கு சோர்ஸில் வந்து 5 ஃபைல்ஸ் இருக்குது, 2017, 18, 19, 20, 21 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2017 இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் பாத்தில் 2017. ஸோ அதை நமக்கு இந்த டிஎஃப்ஏல கேப்சர் பண்ணிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், டூ அன்டில் டிஎஃப்ஏ. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த டிஎஃப்ஏ ஈக்குவல் டு பிளாங்கான்னு செக் பண்ணுது. ஸோ நமக்கு அங்கே அந்த டிஎஃப்ஏன்ற வேரியபிளில் வேல்யூ இருக்குது, 2017 ஃபைல் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த கண்டிஷன் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட் ஆகலை. ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் மெட் ஆகாதனால நமக்கு வந்து உள்ளே போயிடுது. பிகாஸ் நம்ம டூ அன்டில் டிஎஃப்ஏ ஈக்குவல் டு பிளாங்க்னு கொடுத்துருக்கோம். இது எப்போ பிளாங்க்னு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். பட் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏல வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிடும். 2017 இப்போ ஓப்பன் பண்ண பாருங்க. இந்த இடத்துல ஃபைலை நம்ம ஒன் மோர் டைம் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை வந்து நியூவாக ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன், பார்த்து கரெக்டாக நமக்கு ஒன் டிரைவில் இருக்கனால எடுக்கணும். ஸோ இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ F8 கொடுங்க. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் ஃபைலை ஒன் டைம் சேவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன், சோர்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா கொலேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நமக்கு இங்கே வந்து பாருங்கள் டைரெக்டாகவே நமக்கு கொலேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் கொடுத்துட்டு
ப்ரௌஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சம் பிரேக் பாயிண்ட் நான் வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு இப்போ நமக்கு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுது. ஸோ இந்த லூப் வந்து அகைன் வந்து பாருங்க இப்போ இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 நமக்கு இந்த வேரியபிள் இருக்கு. ஸோ பிளாங்கான்னு செக் பண்ணோம். பிளாங்க் இல்லை, நமக்கு 2018 இப்போ வந்து கொலேட் ஆகும். ஸோ இந்த கிரீன் ஹைலைட்டட் கோடு எல்லாமே நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. அது நான் வந்து கமெண்ட் பிளாக் கொடுத்து நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். அந்த கோடை வந்து எனேபிள் பண்ணும்போது நமக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும். அது நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க நமக்கு இது எப்படி கொலேட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நமக்கு இந்த 5 ஒர்க் புக்கையும் வந்து கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க டேட்டா கன்சாலிடேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷீட்டில் போயிட்டு பாருங்க 275 கரெக்டாக கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் இதை நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். கிளியர் கொடுத்துக்கிட்டு சோர்ஸ் டேட்டா வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். பாத்தில் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க இந்த கோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ இதில் சிம்பிள் இந்த எடுத்துகிட்டு நான் கோடு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணோடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் இந்த டிஎஃப்ஏல என்ன நேம் இருக்கோ அந்த ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் கேப்சர் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போதே அந்த டிஎஃப்ஏ அப்படின்றதுல என்ன இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பாத்தில் அந்த ஃபைல் நேம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம ஒரு வேரியபிளில் கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் நான் ஈக்குவல் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த டிஎஃப்ஏன்ற வேரியபிளை. நான் எதுக்காகனா அந்த லூப்புக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஏதாவது ஃபைல் நேம் சேஞ்ச் ஆனால் கூட லூப்புக்குள்ளே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்ச் ஆகிற நேமை வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதுக்காக நான் வந்து ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் இந்த டிஎஃப்ஏல இருக்கிற வேல்யூ ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேல்யூ எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இப்போ நான் இங்கே வந்து ஃபியூ கோட்ஸ் வந்து நான் கமெண்ட் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் அன்பிளாக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிடுச்சு. பாருங்க ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே இங்கே பாருங்கள் இந்த ஃபைல் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒர்க் புக்கில் போயிட்டு பாருங்கள் நமக்கு இங்கே வந்து டேட்டாவை வந்து கன்சாலிடேட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒர்க் புக் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஆக்டிவ் ஒர்க் புக் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிற இந்த கமெண்ட் பிளாக் பண்ணி வச்சுருங்க பாருங்க. இந்த கோடை வந்து நான் அன்கமெண்ட் கொடுத்துட்றேன். பிகாஸ் அது நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த செலக்டட் கோடு தான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்க ரெக்குயர்மெண்ட் ஃபைல் நேமை கேப்சர் பண்ண போகிறது. இப்போ பாருங்கள் இந்த ஆக்டிவ் ஒர்க் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இந்த டேட்டா கன்சாலிடேட் இருக்கீங்களா, கன்சாலிடேட் டேட்டா. ஸோ இந்த ஒர்க் புக்கில் நான் வந்து லாஸ்ட்டு காலம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். லாஸ்ட்டு காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எதுக்குன்னா இதில் இப்போ இது டைனமிக்காக நமக்கு எத்தனை காலம் இருக்கோ அந்த காலமுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கேப்சர் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் லாஸ்ட் காலம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திஸ் ஒர்க் புக்கில் ஷீட்ஸில் வந்து நான் கன்சாலிடேட் டேட்டாவில் ஃபர்ஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி காலம்ஸ் கவுண்ட் எடுக்கிறேன். ஸோ எக்ஸல் டு லெஃப்ட் அப்படிங்கும்போது எனக்கு 2 காலம்ஸ் இருக்குது. 2ன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் காலம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் கன்சாலிடேட் டேட்டா டாட் செலக்ட். இப்போ என்னன்னா அந்த ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கும். திஸ் ஒர்க் புக்கில் இந்த கன்சாலிடேட் டேட்டா அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க இந்த இடத்துட்டு தான் நீங்கள் நோட் பண்ணும் செல்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் லாஸ்ட் காலம் +1. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா இப்போ C2 செல்லு நமக்கு செலக்ட் பண்ணும். எதுக்காகனா நமக்கு 2 காலம் இருக்குது, அதுலேருந்து +1 கொடுக்குறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா C2வை செலக்ட் பண்ணுது. பிகாஸ் லாஸ்ட் காலம் வேல்யூக்கும் அடுத்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபைல் நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் பஞ்ச் ஆகுது லெஃப்ட் சைடு. இப்போ ஆக்டிவ் செல் டாட் ஃபாண்ட் டாட் போல்டு ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ போல்ட் பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டை. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயத்தை பாருங்கள். இதில் வந்து என்னென்னா மறுபடியும் நான் லாஸ்ட் ரோ 1 அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
கன்சாலிடேட் டேட்டா அப்படின்ற ஷீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் எது வரைக்கும் நமக்கு டேட்டா பேஸ் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ எடுத்து வந்து அந்த ரோ இண்டெக்ஸ் எடுத்து வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணிங்க. இப்போ என்னன்னா இதில் நமக்கு பாட்டமில் 66 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ 66ன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல F8 ப்ரெஸ் பண்ணுறேன். லாஸ்ட் ரோவில் 66 இருக்குது. இப்போ பாருங்கள், மறுபடி லாஸ்ட் ரோ 2 அப்படின்ற வேரியபிள் சி காலமை பேஸ் பண்ணி நான் ரோ கவுண்ட் எடுக்க போகிறேன். பிகாஸ் இப்போ பாருங்கள், எனக்கு சி காலமில் 1 தான் இருக்குது, ஹெடர் மட்டும்தான் இருக்குது ஃபைல் நேமு. ஸோ 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், திஸ் ஒர்க் புக்கு டாட் ஷீட்ஸ் ஆஃப் கன்சாலிடேட் டேட்டா. இப்போ சி காலமில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த லாஸ்ட் ரோ 2ல் என்ன நம்பர் இருக்கோ அதில் +1 ஆட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே C2ல் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் ரோ வேல்யூ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ +1 ஆட் பண்ணி செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்துடும். இப்போ பாருங்களேன், நான் கர்சர் இங்கே எங்கேயா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த லைன் கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு C2க்கு போயிடும். இப்போ பாருங்கள், C2க்கு போயிடுச்சு. இப்போ இந்த ஆக்டிவ் செல்லில் இருந்து அந்த சி காலமில் டில் லாஸ்ட் ரோ 1ல் என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் ரோ 66th ரோ வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபைல் நேமில் என்ன நேம் இருக்கோ அந்த வேரியபிளில் அந்த ஃபைல் நேம். இப்போ பாருங்கள், 2017 XLSX அந்த ஃபைல் நேமை கொண்டு வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிடுச்சிங்களா. இப்போ வந்து பாருங்கள், as usual அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் விசிபிள் ஆகக்கூடாதுக்காக இப்போ டிஎஃப்ஏ வேரியபிளை வந்து ஈக்குவல் டு டைரக்டரி கொடுத்துக்கிறோம். லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணோம். ஸோ சேம் ஆக்டிவிட்டியை நமக்கு இங்கே பண்ணோம். என்னென்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் நமக்கு சேம் ஆக்டிவிட்டியை பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து லாஸ்ட் ரோ 1 இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 86 இருக்கும். பிகாஸ் ஏ காலமில் நமக்கு அடுத்த டேட்டா வந்து பாட்டமில் அப்பெண்ட் ஆகிடுச்சு. அப்பெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லாஸ்ட் ரோ 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் சி காலமை பேஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு இங்கே 66 இருக்கும். இதிலிருந்து +1 ஆட் ஆகும்போது 67th இந்த சி காலமில் 67th ரோவில் உள்ள செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இங்கே வந்து பாருங்கள், இப்போ நமக்கு 67 வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், C67 வந்து செலக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கர்சர் அங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம டவுனில் லாஸ்ட் ரோ 1 வரைக்கும் இப்போ செலக்ட் பண்ணும்போது பாட்டமில் பாருங்கள், இந்த ஆக்டிவ் செல்லிருந்து நமக்கு 67லேருந்து பாட்டம் வரைக்கும் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்னாகும், இந்த ஏரியாவுக்கு இந்த ஃபைல் நேமில் இருக்கிறது 2018 நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒவ்வொன்றா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அடுத்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுது. 2019 ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ 19 ஓப்பன் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுது. காப்பி பண்ணிவிட்டு நமக்கு அங்கே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுது. ஹெட்டரையும் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிடுது. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு 2019 இப்போ பாருங்கள் 87ல் போயிட்டு நமக்கு செலக்ட் ஆகி நிற்கும். இங்கே வந்து பாருங்கள் 87ல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நமக்கு 2019 பிரிண்ட் ஆகிடுச்சு. 2020 ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நமக்கு அந்த ஒர்க் புக்கில் பேஸ்ட் பண்ணிடும். எங்கன்னா நம்ம கரண்ட்டாக திஸ் ஒர்க் புக்கில் கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடும் அந்த டேட்டாவை. 2019 கீழே 20யோட டேட்டாவை பேஸ்ட் பண்ணிடுச்சு. பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா, இங்கே கோடு வந்து ஹெட்டரை கொண்டு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது ஆக்டிவ் ஒர்க் புக்கு. இங்கே வந்து பாருங்கள், மறுபடியும் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வந்து பாருங்கள் 2020 பிரிண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் லூப் வந்து ரொட்டேட் ஆகுது. 2021 ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு டேட்டாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுது. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து 2021க்கு அந்த டேட்டாவில் போயிட்டு இங்கே வந்து பாருங்கள், இப்போ 178ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னா, அங்கே டவுன் வரைக்கும் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிள் இருக்கிற அந்த நேமை பஞ்ச் பண்ணிடும். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், லூப் வந்து பாருங்கள், இப்போது நமக்கு 2021 வரைக்கும் வேல்யூ வந்துருச்சு. இப்போ டிஎஃப்ஏ அப்படின்ற வேரியபிளில் எம்டிஆர் இருக்குது. ஸோ அப்போ எம்டிஆர் இருந்ததுன்னா நமக்கு கண்டிஷன் என்னென்னா வெளியில் வந்துடணும் லூப்பு. ஸோ எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கொலெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பார்டர்ஸ் இது எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் பேஜ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டிருக்கோம். பர்ஃபெக்டாக நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ப்ரோக்ராம் வந்து எண்ட் சப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணலாம்.
டேட்டா கன்சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரௌண்ட் 275 இருக்கு. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க, இதுக்கு நான் ஒரு ஸ்மால் பைவட் டேபிள் நான் வந்து மேக் பண்ணிட்டு இந்த பைவட் டேபிளில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைல் நேம் வந்து ரோ லேபிளில் கொடுத்துக்கிறேன், நேம் எடுத்து வேல்யூவில் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2017 65, 18 20, 19 30, 20 61, 21 99, டோட்டல் 275. நம்ம போயிட்டு சோர்ஸ் டேட்டாவில் செக் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக கவுண்ட் மேட்ச் ஆகும். இங்கே வந்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 2017ஓட டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65 இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற இங்கே கன்சால்டேட் பண்ணி வந்திருக்கிற ரிசல்ட்டும் வந்து 65. நம்ம இதில் வச்சு தான் பைவட் டேபிள் போட்டிருக்கோம், கன்சால்டேட் ஆன இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ 65 கவுண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2018 20, 2019 30 இருக்குது. ஸோ 2018 நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, பர்ஃபெக்ட். 2019 செக் பண்ணிடுவோம். ஸோ 2019 30 இருக்குது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. 2020 61 நமக்கு வந்து கன்சால்டேஷனில் ஷோ பண்ணுது. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61 2020. 29 நமக்கு கன்சால்டேட்டட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 கவுண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 99. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நமக்கு அந்த ஒர்க் புக் நேமை வந்து இங்கே கேப்சர் பண்ணிடுச்சு நம்ம கன்சால்டேட் ஷீட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, எந்த ஒர்க் புக்கில் எவ்வளோ டேட்டா வந்திருக்குங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து, நான் இப்போ ஒரு இயரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சாலிடேஷனில் உங்களால் ஈஸியாக வந்து இதை ட்ராக் பண்ண முடியும் ஃபைல் நேமை. ஓகேங்களா? இப்போ ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கோடை ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன், பாருங்கள். இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் நான் வந்து வேணா உங்களுக்கு ஜூம் இன் பண்ணுறேன், நீங்கள் வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோடோட விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் இப்போ பாருங்கள், கோடை வந்து நான் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வியூ பண்ணிக்க முடியும். இந்த டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டாக்கு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபைல் கொலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபைல் நேம் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு வேரியபிளில். ஒன்ஸ் நம்ம இந்த லூப் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, டூ அன்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிஎஃப்ஏ எப்போ எம்டி ஆகுதோ அப்போ வந்து லூப் எக்ஸிட் ஆகிடும். அதர்வைஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நமக்கு எவ்ரி டைம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த லூப் எக்ஸிட் ஆகும்போது தான் நமக்கு இங்கே போகும். ஓகேங்களா? அந்த ஃபைல் நேம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ண கோடு இந்த கோடு. அதே மாதிரி அந்த ஃபைல் நேம் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லாஸ்ட்டு காலம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த காலமுக்கு அடுத்தது இருக்கிற எம்டி செல்லில் நம்ம அந்த ஃபைல் நேம் அப்படின்ற ஹெடர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து நம்ம +1 ஆட் பண்ணி நம்ம லாஸ்ட்டு காலமில் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் ரோ நம்பர் வந்து 1 வந்து ஏ காலமை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது வந்து சி காலமை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ சி காலமை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணோடனே அந்த இயர் பஞ்ச் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அடுத்த செல்லில் போயிட்டு நம்ம எம்டி செல்லில் செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சி காலமை வச்சு நம்ம இங்கே லாஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அடுத்த செல்லை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்டிவ் செல்லாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லாஸ்ட் ரோ 1ன்ற வேரியபிளில் ஏ காலமை பேஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஆக்டிவ் செல்லிலிருந்து டில் அந்த லாஸ்ட் ரோ 1 அப்படின்ற வேரியபிளில் என்ன இருக்கோ அந்த ரோ வரைக்கும் நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்டட் செல்லுக்கு வந்து நம்ம அந்த ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் இருக்கிற அந்த நேமை வந்து பஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இப்படி பஞ்ச் பண்ணும்போது நமக்கு எவ்ரி டைம் என்னென்னா, அந்த ஒவ்வொரு ஒர்க் புக்கும் கன்சாலிடேட் ஆகும்போது அதோட நேம் வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த
கோட் நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது இந்த லைனை வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணது. இதுக்கு மேலே இருக்கிற எல்லா கோடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த கோடு தான். அதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணலை. ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மேக்ரோ டூல் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபைல் நேமை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.